ஹாய் கைஸ், சோசியல் மீடியா இதில் நம்மளோட உண்மையான முகம் அப்பப்போ வெளியே வரும். இந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேருக்கு பீடோஃபைல்னால் என்னன்னு தெரியாது. பீடோஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ தான். கிட்டத்தட்ட குழந்தைங்கள, சின்ன பொண்ணுங்க, சின்ன பசங்களை இவங்கள பார்த்தா மட்டும் செக்ஸுவல் தாட் வந்து அவங்கள ரேப் பண்ணுறாங்கல்ல, ஸோ வேறு ஏதாவது ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த பீடோஃபைல். எக்ஸாம்பிளுக்கு இந்த குழந்தையோட வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த கேரளா பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது எல்லாம் பீடோஃபைல்ஸாக தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை பொண்ணாக பிறந்துடக்கூடாது அப்படின்னு நான் பயப்படுறேன். ஸோ இவங்கெல்லாம் ஓப்பனாக வந்து மனசுக்குள்ளே இருக்கிற டார்க்கான விஷயத்தெல்லாம் ஈஸியாக கமெண்ட் செக்ஷன் வந்து கூட்டிகிட்டு போடுறானுங்க. இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுவாயா? சாப்பிட ஒரு மாதிரி 2 வருமானா பீஸ் பீஸ் வச்சா ஒன்று, அதே சின்னதாக இருந்தால் கொஞ்சம் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வைப்போம். சரி, நான் அதை சொல்லி போட்டுடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இவர் பாய் பிரியாணி செஞ்சுருக்காரு. அந்த பிரியாணி அவரை நீட்டாக செஞ்சுக்கணும், நீட்டாக செய்யல, அது 2 செகண்ட். பட் இங்கே என்ன கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக டோட்டல் மத வெறுப்பு. அவங்க எல்லாத்தையும் கொல்லணும், இல்லை அவங்க எல்லாம் செத்து போகணும், இல்லை அவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு கிளம்பி போயிடணும். இது ஒரு தாட்டு. இப்படி ஒரு தாட்டு நினச்சிக்கிட்டே ஒரு கூட்டமெல்லாம் நம்ம கூடயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதோட போகுது அப்படின்னா இவங்க தான் எப்படின்னு பார்த்தா இன்னொன்று, இந்த குழந்தை அழகா பாட்டு பாடுது. இதுக்குள்ள வந்து நீ நரகத்துக்கு தான் போவ, நீ செத்து தான் போவ, உன்னை வந்து நீ ஹராம் தான் பண்ற, நீ எல்லாம் முஸ்லீமா இருக்க தகுதியே இல்லை, அது இதுன்னு. இங்க முஸ்லீமா ஹிந்துவாங்கிறது பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம மனுஷனா இருக்கணும், மனுஷனா ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நம்மளுக்கான வாழ்க்கையை நம்மளை வாழ விடணும். இது எந்த நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே புரியல. ஒரு 5 இயர்ஸ் பேக், எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இயர்ஸ் பேக்ல ஜாதிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட இருந்தும் மோஸ்ட்லி வந்து ஜாதியை பற்றி பேசுறதே இல்லை. எனக்கு என்னமோ இவங்க தான் இப்போ இந்த ஜாதியை பேசுறதுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாருமே ஜாதியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். இது என் ஜாதி தான் பெருசு, என் ஜாதி தான் பெருசு, நான் வந்து என் ஜாதி வச்சு படம் இருக்கிறேன், இவன் என் ஜாதி வச்சு படம் இருக்கிறேன், இது என்னோட பெருமை, இது அவன் என்னோட பெருமைன்னு சொல்லி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூவிஸ்னால மட்டும்தான் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு தோணுது. இந்த படம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் உண்மைதான், கரெக்டு தான், இதெல்லாம் நடந்த ஒன்று தான். பட் இது ரிப்பீட்டடாக திருப்பி எடுக்கும்போது இதுக்கு ஓப்பனாகவே எனக்கு ஒரு ஜாதியை பற்றின தாட்ஸை தான் திருப்பி எல்லாத்துக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அழியணும்னு நினைக்க வேண்டிய ஒன்று திரும்ப உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் சிட்டிலேயே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, அந்த லெவலுக்கு சீக்கிரம் மாறிடும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்களும் ஒரு காரணம் தான். இதுல வந்து ஆப்போசிட்ல படம் இருக்கு, இங்க ஒரு படம் எடுத்தா நான் ஆப்போசிட் இன்னொரு படம் இருக்கு, என்னோட ஜாதி பெருமையை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன். மாத்தி அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த என்னைக்கு இந்த குப்பை ஒளியும்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும் நீ